தேர்தல் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே தேர்தல். இது நடைமுறையில் சாத்தியமற்றது மட்டுமல்ல, ஒரு சில நாடுகளில் இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அங்கே ஜனநாயகம் கிடையாது. எந்த ஜனநாயக நாட்டிலும், எந்த கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டிருக்கிற எந்த ஜனநாயக நாட்டிலும் அத்தனை தேர்தல்களையும் ஒரே நேரத்திலே நடத்துவதென்று அவர்கள் கற்பனை செய்தது கூட கிடையாது. ஒரு 3 மாநில அரசுகள் கவிழ்ந்து விட்டன என்று உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்வோம். அப்படி என்றால் அதற்கு அடுத்த தேர்தல் வரை இந்த 3 மாநிலங்களும் காத்துக் கொண்டிருக்க வேண்டுமா? இது எப்படி நடைமுறையில் சாத்தியம்? அதோடு பஞ்சாயத்து தேர்தல்களையும் அதோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்றார். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், இது சாத்தியமற்றது என்பது மட்டுமல்ல, ஒரு கொடிய எண்ணத்தோடு ஒரு இலக்கை அவர் நிர்ணயித்துக் கொண்டு இதை அறிவித்திருக்கிறார் என்று நான் திண்டுக்கல் நீதிமன்றத்துக்கு முன்னால் நின்று இந்திய பிரதமரை குற்றம் சாட்டுகின்றேன். அவர் இந்த பிரதம மந்திரி பதவி வேண்டாம், நாம் அமெரிக்க குடியரசுத் தலைவரை போல குடியரசுத் தலைவர் ஆகிவிட வேண்டும் என்ற உள்ளக்கிடக்கை அவரிடம் இருக்கிறது. அதை இப்பொழுது வெளியே காட்டிக்கிட மாட்டார். இவர்கள் பொது சிவில் சட்டத்தை வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது அஜெண்டாவிலே போடவில்லையே, அந்த அஜெண்டாவிலே கையெழுத்திட்டவன் நானும் ஒருவன். இப்பொழுது அவர்கள் தேர்தல் நேரத்திலே இம்மாதிரி எல்லோருக்கும் ஒரே தேர்தல் தேர்தலுக்கு முன்னாலே சொன்னார்களா? அதே போல இங்கே சோசியலிசம் செக்குலரிசம் என்பது பிரியாம்பிளிலே முதலில் இல்லை. ஆனால் 1944வது சட்ட திருத்தத்தில் அவர்கள் பிரியாம்பிளிலே சோசியலிசம் செக்குலரிசம் என்ற 2 வார்த்தைகளையும் சேர்த்தார்கள். இந்த நாடு சமதர்ம பூமியாக இருக்க வேண்டும், மதச்சார்பற்ற பூமியாக இருக்க வேண்டும். மதச்சார்பற்ற தன்மை இருந்தால்தான் ஒற்றுமை ஓங்கும்.